ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து டிஎன்எஃப் பிளாக் எலிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தேர்ட் கிளாஸ் பார்க்குறோம். கரெக்டாக இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து நம்ம மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ட்ரான்சிஷன் எலிமெண்ட் பார்த்துடலாம். ஓகே, பிஃபோர் தட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்னென்ன பார்த்தோன்னு ஒரு 5 நிமிஷம் ரிவைஸ் பண்ணிவிட்டு we will get into the topic. Okay, now ஸோ டி அண்ட் எஃப் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியணும்? எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் என்ன? டி அண்ட் எஃப் பிளாக்கு n-1 into d 1 to 10. ஓகே, நான் இங்கே எழுதுகிறேன் n-1 into d 1 to 10. ஓகே, into ns2. ஓகே, where n is the period. ஓகே, எந்த பீரியடில் பிலாங் பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் n equal to 4th பீரியட் அப்படின்னாக்கா n4 வரும். இந்த இடத்துல 4 minus 1 3. okay, so this is general electronic configuration for நம்மளோட டி பிளாக் எலிமெண்ட். ஓகே, டி பிளாக் எலிமெண்ட்லேயுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3D, அதான் ஆப்வியஸ்லி 3 சீரீஸ் இருக்குது. 3D சீரீஸ், 4D சீரீஸ் அண்ட் 5D சீரீஸ். கரெக்டாக 3D சீரீஸ் என்னென்ன இருக்குது? ஓகே, பீரியாடிக் டேபிளே போயிடலாம். ஓகே, ஒன் மினிட். ஸோ 3D சீரீஸ் இங்கே இருக்குது, 4D சீரீஸ், 5D சீரீஸ். ஓகே, 3D சீரீஸை படிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கோ சொன்னால் சயின்ஸ் டீச்சர் வெரி க்ரூவல் மண்டேயானா ஃபிகோனிக்கா ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ஓகே, ஸோ ஒன் மினிட். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயர்ன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் இதோட அட்டாமிக் நம்பரும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரியா? சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக எல்லாருக்கும் ஜிங்கோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக எவ்ரிபடி நோஸ் அட்டாமிக் நம்பர் ஃபார் ஜிங்க் 30. அப்படியே இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட யூ வில் கெட் த அட்டாமிக் நம்பர்ஸ் ஆஃப் ஆல் த திங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த விச் 3D எலிமெண்ட். ஓகே, 3Dயில் இருக்க சீரீஸில் இது. அதே மாதிரி 4D பார்த்தோம்னாக்கா இட்ரியம். ஓகே, 4D சீரீஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கணுன்ட்டு கிடையாது, சில இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஞாபகம் இருந்தால் போதும். இட்ரியம், ஜிர்கோனியம், நிபோலியம், மொலிபினியம். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்குது, படிச்சுக்கோங்க. இது ஞாபகம் இருக்கணும். இதோட அட்டாமிக் நம்பர்ஸும் ஞாபகம் இருக்கணும். ஓகே, ரோடியமும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அண்ட் மற்றபடி இந்த சைடு இருக்க லாத்தியம் சீரீஸ் இந்த பக்கம் கீழே போய் ஆட் ஆகிடும். ஹாஃப்மேன், ஹாஃப்னியம், இதெல்லாம் வந்து இந்த சைடில் இருக்குது. கோல்டு, சில்வர் எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, புரியுதா? ஸோ போன கிளாஸில் ஃபுல்லாக இதான் பார்த்தோம். இதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பார்த்தோம். கரெக்டாக எல்லாத்துக்கும் என்னென்ன எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் ஏன் வந்து காப்பருக்கும், ஓகே, ஒய் வி காட் காப்பர் அண்ட் இன்னொன்று எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் டிஃபர் ஆகும்னு சொன்னோம்ல, குரோமியம். ரைட், குரோமியம். வேர் இஸ் குரோமியம்? காப்பருக்கும் குரோமியமுக்கும் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனில் டிஃப்ரென்ஸ் வரும். அதாவது 4s2 அண்ட் காப்பருக்கு பேசிகிட்ருக்கேன். கரெக்டாக 4s2 அண்ட் 3D9 வரத்துக்கு பதிலாக, ஓகே, 4s2 3D9 வரத்துக்கு பதிலாக என்ன ஆகும்னாக்கா, ஃபார் ஸ்டெபிலிட்டி பர்பஸ் 4s1, இது கொஞ்சம் புரியலைன்னா லாஸ்ட் கிளாஸ் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். 4s1 3D10 மாறிடும். ஓகே, ஃபார் ஸ்டெபிலிட்டி பர்பஸ் அந்த பேலன்ஸ் ஷெல் ஃபில் ஆகிற இது. கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஆர்பிட்டல் இருக்குது, இந்த இடத்துல ஆர்பிட்டலில் டி ஆர்பிட்டல் இருக்குது. கரெக்டாக இதோட காப்பருக்கு என்ன அட்டாமிக் நம்பர்? 21னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் எத்தனை ஆட்டம்ஸ் போயிருக்கும்? 1s2 2, 2s2 4, 2p6 6. ஸோ அப்படியே போட்டே வந்தோம்னாக்கா யூ வில் கெட் நியர்லி ரிமைனிங் வந்து இந்த இடத்துல ஒரு 2 ஃபில் ஆகும். ஓகே, அண்ட் 1 2 3 4 இன்னொரு 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல. ஸோ 9 எலக்ட்ரான் ஷுட் பி ஃபில்லிங் லைக் திஸ். கரெக்டாக 8 9 ஆக்சுவலாக இப்படி தான் ஃபில்லாக இருக்கணும். பட் இது வந்து கம்ப்ளீட்லி அன்ஸ்டேபிளாக இருக்கும். இதோட ஸ்டேபிள் பர்பஸ்க்கு நான் என்ன சொன்னேன், ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னு எப்போ இருக்கும்? ஐதர் த ஆர்பிட்டல் ஷுட் பி ஹாஃப் ஃபில்ட் ஆர் தே மஸ்ட் பி ஃபுல்லி ஃபில்ட். ஓகே, இது வந்து ஃபுல்லி ஃபில்ட், நோ பிரச்சனை. பட் இது வந்து ஹாஃப் ஃபீல்டும் இல்லை, ஃபுல்லி ஃபீல்டும் இல்லை. ஓகே, இதுக்கு இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சுனாக்கா இட் வில் பிகம் வாட்?
ஸ்டேபிள். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லி ஃபில்ட் ஆகிடும், இந்த இடத்துல எல்லாமே ஹாஃப் ஃபில்ட் ஆகிடும். ஸோ இட் வில் பிகம் ஸ்டேபிள். ஸோ என்ன ஆகிடுச்சு, நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் டு 1s ஓகே அண்ட் 3d10. இதில் இருக்க எல்லாமே வந்து பேர் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும், அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட்லாம் பார்க்குறோம். காப்பர் எடுத்தோமா, நிக்கல் எடுத்தீங்க, நிக்கல்லையும் தான் 1s ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. பட் ஆனால் 3Dயில் வந்து 1 2 3 4 5 6 இப்படி இருக்குது. ஓகே, ஏன் இது மட்டும் அப்புறம் எதுக்கு ஸ்டெபிலிட்டிக்காக இது ஒன்றா? எஸ், ஆப்வியஸ்லி இந்த இடத்துல வந்து இதுக்கு ஒரு எலக்ட்ரான் எஸ்லேருந்து வாங்கிட்டா கூட ஓகே, இன்னும் ஒரு எலக்ட்ரான் அகெயின் இட் நீட்ஸ் ஒன் மோர் எலக்ட்ரான் டு கெட் ஃபுல்லி ஃபில்டு. கரெக்டாக? பட் இந்த எலக்ட்ரான் எங்கேருந்து எடுக்கணும்? அது p ஆர்பிட்டல்லேருந்து எடுக்கணும். சரியா? விச் இஸ் வெரி இம்பாசிபிள். கரெக்டாக? p ஆர்பிட்டலுக்கும் d ஆர்பிட்டலுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு நடுவில் என்ன இருக்குது, நமக்கு s ஆர்பிட்டலும் இருக்குது. ஸோ இதையும் மீறி ஒரு எலக்ட்ரான் வாங்குறது இதால் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இட் வில் சூஸ் டு பி இன் திஸ் ஸ்டேட். பட் நம்மளோட காப்பருக்கு அப்படி கிடையாது. s ஆர்பிட்டல் நம்ம நண்பன் கையிலே ஒரு எலக்ட்ரான் இருக்கப்போ இதுலேருந்து ஈஸியாக வாங்கிட்டு he will become stable. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து we saw some properties, right? என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்? இந்த காப்பர், சில்வர் அண்ட் கோல்டு we call it as metal, and zinc, cadmium and மெர்க்குரி என்ன சொல்லுவோம்? சூடோ டிரான்சிஷனல் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அண்ட் பெஸ்ட் கேட்டலிஸ்ட்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதாவது இந்த 3 ஓகே, தீஸ் 3 திங்ஸ் நிக்கல், பல்லடியம் அண்ட் பிளாட்டினம் இதெல்லாம் வந்து பெஸ்ட் கேட்டலிஸ்ட்னு பார்த்தோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் we saw மெட்டாலிக் கேரக்டர். ஓகே, மெட்டாலிக் கேரக்டரை பற்றி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அண்ட் தட்ஸ் இட். போன கிளாஸில் வந்து இதான் பார்த்தோம். முக்கியமாக மெட்டாலிக் கேரக்டரில் முக்கியமாக என்ன சொன்னேன்? ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா என்ன அர்த்தம்? மோர் அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்ட்ராங் எலக்ட்ரானிக் மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா வாட் டஸ் திஸ் மீன்? த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இஸ் ஹையர். ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சுனாக்கா இப்படி கூட பேசலாம். அன்பேர்ட் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குனாக்கா வாட் வில் ஹேப்பன்? த மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். இது இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி கிளாஸ் வந்து இந்த லாஜிக் இம்பார்ட்டன்ட். ஓகே, சும்மா கொஞ்சம் டீப்பாகவே பார்த்துடலாம். இன்றைக்கி இதுலேருந்து ஆரம்பித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். சரியா? சரி, மெட்டாலிக் கேரக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா உங்களோட நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட மெட்டாலிக் கேரக்டரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ அதோட மெட்டாலிக் பாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அதிகமாக இருக்கும், அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸும் அதிகமாக இருக்கும். அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம என்ன சொல்லலாம்? தே ஆர் ஹார்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா we call it as hard. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மெட்டீரியல் ஹார்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன இருக்க போகுது? நம்மளோட மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. சரியா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதுலேருந்து ஆரம்பிப்போம். மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் டிரான்சிஷனல் எலிமெண்ட். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3D எடுத்துப்போமே. சரியா? 3D ஷெல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் எழுதுறேன்னா ஸ்கேண்டியம், டைட்டானியம், வேனடியம், குரோமியம், இது என்னது? மேங்கனீஸ், அயர்ன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். ஓகே, சயின்ஸ் டீச்சர் வெரி க்ரூவல். மண்டே ஃபிகோனிக்கா ஜூஸ், ஃபிகோனிக்கா இல்லை ஃபிகோனிக்கு. ஓகே, நவ் கம் பேக் டு ஹியர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறேன். சரியா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறேன். 1 minute. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு காட்டிடுறேன். வெயிட் 1 minute வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்க, ஸ்கேண்டியம், டைட்டானியம். நம்ம இன்றைக்கி இது மட்டும்தான் பார்க்குறோம். கரெக்டாக? இதெல்லாம் பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இது பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. ஸ்கேண்டியம்க்கு 21 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஆர்கோன் கேஸ் கூட. அது அவங்களுக்கு மீதியெல்லாம் தெரியும்ல, எப்படி வந்து ஆர்கோன் கேஸ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, நமக்கு தேவையானது இந்த பேலன்ஸில் இருக்கிறது கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது என்னதுன்னா 4s2 3d1. ஓகே, 4s2 3d1. இல்லை இதுக்கு என்னது 4s2 3d2 3 4 5 அப்படி போயிட்டுருக்கு. சரியா? இனஃப். இப்போ இதுக்கு வந்துடுங்க. 1 minute. கமான்.
எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் உங்களுக்கு நேற்று எழுத சொல்லி கிளியராக கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க அது. ஓகே, ஸோ நான் அதில் இந்த லாஸ்ட் ஆர்பிட்டலில் இருக்கிறத மட்டும் பார்க்குறேன். ஸ்கேண்டியமுக்கு வந்து 3D1 வரும். ஓகே, 4s2 3D1. டைட்டானியமுக்கு 3D2 வரும். வெனடியமுக்கு 3D3 வரும். ஓகே, குரோமியமுக்கு 3D5 வரும். ஓகே, அண்ட் ஜஸ்ட் இது ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3D3லேருந்து இட் இஸ் டைரக்ட்லி பிகமிங் டு 3D5. 3D4 ஆகலை, 3D5 ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன? அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட டெஃபிஷியன்சி. ஓகே, நான் சொன்னல இதுக்கு ரெண்டுத்துக்கும் குரோமியமுக்கும் காப்பருக்கும் மட்டும் என்ன ஆகும், வேறு மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். கரெக்டாக? அதனால தான் இந்த இடத்துல வந்து 4s1 3D5. ஓகே, 1 minute. 4s1 3D5. இதுக்கு வந்து 4s2. இது வரைக்கும் எல்லாமே 4s2 ஃபில் ஆகிடுச்சு. இந்த இடத்துல மட்டும் 4s1 3D5. ஓகே, இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குல்ல, சூப்பர். செகண்ட் வந்து இதுக்கு பழையபடி 4s2 3D5 3D6 3D7 3D8 அகெயின் 3D9 வரதுக்கு பதிலாக 4s1 3D10 ஆகுது. ஏன்னா இது காப்பர் அண்ட் குரோமியமுக்கு அந்த எக்ஸப்ஷன் இருக்குது. கரெக்டாக? அண்டு அதுக்கு அடுத்து இருக்கிறது ஜிங்கில் வந்து 3D வந்து 0வாக இருக்கும், ஐ மீன் 10ஆக இருக்கும். நான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பார்க்குறோம், அதாவது அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அன்பேர்டு எலக்ட்ரான் பார்க்கும்போது இதுக்கு எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது? ஒன்லி 1. கரெக்டாக? ஒன்லி 1. ஏன்னா 4s இங்கே இருக்குது, அது வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடுது. டியில் வந்து ஜஸ்ட் 1 எலக்ட்ரான் மட்டும் அன்பேர்டாக இருக்குது. டைட்டானியமுக்கு 2 அன்பேர்டாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நான் டேபிள் போட்டு வச்சுருக்கேன். டைட்டானியமுக்கு என்ன, இது எஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும், இப்படி இருக்கும், 1 2. அதே மாதிரி வெனடியம் எடுத்தோம்னா 3 அன்பேர்டு எலக்ட்ரான். குரோமியம் எடுத்தோம்னா 4 இருந்திருக்கணும், பட் என்ன ஆகிடுச்சு, உங்களோட எஸ்லேருந்து ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இங்கே போயிடும். இந்த இடத்துல இதுவும் ஃபில் ஆகிடும். அப்போ எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும்? 1 2 3 4 5 6. ஸோ குரோமியமுக்கு 6 அன்பேர்டு எலக்ட்ரான். ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான், 2 அன்பேர்டு எலக்ட்ரான், 3 அன்பேர்டு எலக்ட்ரான், 6 அன்பேர்டு எலக்ட்ரான், 5 அன்பேர்டு எலக்ட்ரான். அகைன் இதுக்கு சிம்பிள், இது ஃபில் ஆகிடும். 1 2 3 4 5. அண்ட் அயனுக்கு 4 அன்பேர்டு எலக்ட்ரான், 3 2 1 0. ஓகே, முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இதுவும் நம்மளோட காப்பர். ஓகே, இதுக்கு வந்து ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி, மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்துட்ருக்கோம். ஓகே, மெட்டாலிக் கேரக்டருக்கும் மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் தேர் இஸ் அ கனெக்ஷன். கரெக்டாக? என் ஃப்ரெண்டு வந்து தான் அவன் கத்திகிட்ருக்கான். ஓகே, குயில் சொல்லிகிட்ருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணணும், அன்பேர்டு எலக்ட்ரானும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி ஜஸ்ட் டெல் மீ எதுக்கு வந்து மெட்டாலிக் கேரக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் டெல் மீ பை சீயிங் த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் எதுக்கு மெட்டாலிக் பாண்ட் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஆப்வியஸ்லி எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஃபார் திஸ் ஒன். கரெக்டாக? ஏன்னா இதுக்கு எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இஸ் ஹையஸ்ட். எல்லாத்தோட இதுக்கு தான் அன்பேர்டு எலக்ட்ரான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், since it has high unpaired electron, okay, so the metallic character of this element is high, and அதனால் என்ன சொல்லலாம், melting and boiling point of chromium will be highest among this element. புரியுதா? சிமிலர்லி இதுக்கு அடுத்து அதிகமாக மெல்ட்டிங் கேரக்டர் எதுக்கு இருக்கும், மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இதுக்கு இருக்கும். ஏன்னா இது மோர் மெட்டாலிக். ஓகே, அப்படி இருக்காது, ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, அது என்ன நம்ம பார்ப்போம். அடுத்து அயர்னு இது அப்படி இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு கிராஃபில் போட்டு பார்த்தோம்னா ஈஸியாக கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, ஃபார் நவ் as the number of unpaired electron increases metallic bond becomes stronger. கரெக்டாக? எப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஸோ மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாகச்சுன்னா ஏன் மெட்டாலிக் பாண்ட் அது வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் நான் சொல்கிறது. கரெக்டாக? நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன் மெட்டாலிக் பாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் எடுத்துக்கோங்க. குரோமியம்க்கு என்ன சொன்னேன், தேர் ஆர் 6 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம், நம்ம குரோமியம் ஆட்டம் இங்கே எழுதுகிறேன். ஓகே, ஐ எம் ட்ராயிங் a குரோமியம் ஆட்டம். இதுக்கு 6 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. 1 2 3 4 5 6. இன்னொரு குரோமியம் ஆட்டம் எடுத்துருக்கேன், அதுக்கும் 6 அன்பேர்டு எலக்ட்ரான். 1 2 3 4 5 6. இன்னொரு ஆட்டம் 1 2 3 4 5 6. இன்னொரு ஆட்டம் 1 2 3 4 5 6. ஸோ இங்கே நான் வரைஞ்சிருக்க எல்லாமே என்னது, குரோமியம் ஆட்டம். இதெல்லாம் என்னது,
நம்மளோட அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ இதுக்கு பேர் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ எலக்ட்ரான் கூட இது பேர் பண்ணும். ஸோ அப்போ இதுக்கு எவ்வளோ பாண்ட் ஸ்ட்ராங் ஆகும், எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணிச்சுன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாண்டு, கரெக்டாக வெரி ஸ்ட்ராங் பாண்ட். அப்போ அதனால தான் அதோட மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே நம்ம காப்பர் எடுத்துப்போம், காப்பரில் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, ஒன்றே ஒன்று. ஸோ அதே மாதிரி காப்பரோட ஆட்டம் வரைஞ்சான்னு என்ன பண்ணோம், ஒரே ஒரு எலக்ட்ரான். இங்கே ஒரு காப்பரோட ஆட்டம், ஒரே ஒரு எலக்ட்ரான். இங்கே ஒரு காப்பரோட ஆட்டம், ஒரே ஒரு எலக்ட்ரான். ஓகே, ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்க, பாண்டிங் எவ்வளோ கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் இதை ஈஸியாக நம்ம வந்து பிரேக் பண்ணிடலாம். ஸோ இதோட பாண்டிங் கம்மி. ஸோ மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வில் பி லோ ஃபார் காப்பர். ஓகே, திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் ஹேப்பன். சரியா? ஸோ இப்போ வந்து இதை நம்ம கிராஃபிக்கலாக பார்த்தோம்னா, ஓகே, கிராஃபிக்கலாக பார்க்குறோம். சி, இது வந்து நம்மளோட 3D எலிமெண்ட். ஓகே, அண்ட் இது வந்து நம்ம 4D எலிமெண்ட், இது வந்து 5D எலிமெண்ட். ஓகே, 3D எலிமெண்ட் பாருங்கள். ஸோ 3D எலிமெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஸ்கேண்டியம்லேருந்து ஆரம்பிக்குது, கரெக்டாக. ஸோ ஸ்கேண்டியமுக்கு ரொம்ப லோவஸ்ட்டு இதுவாக இருக்கும், நம்மளோட மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயர்ன், கோபால்ட். ஓகே, கோபால்ட்ன்ற அந்த எலிமெண்ட்டோட பேர். அண்டு நிக்கல், கோபால்ட் தான் கரெக்டாக, நிக்கல். அண்ட் ரிமைனிங் இஸ் காப்பர். இதெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம என்ன சொன்னோம், குரோமியமுக்கு எத்தனை இருந்துச்சு, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வார் ஹையர், கரெக்டாக. ஸோ அதனால தான் குரோமியமோட நம்மளோட மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இஸ் ஹையஸ்ட். ஓகே, வேறஸ் மேங்கனீஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம், 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குதுன்னு பார்த்தோம். அன்பேர்ட் எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா வாட் வி செட், பாயிலிங் மெல்ட்டிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும். இந்த சீரீஸை நான் இங்கே எழுதியிருக்க சீரீஸையே செகண்ட் ஹையஸ்ட் பார்த்தா மேங்கனீஸ்க்கு தான். ஆமே ரைட், செகண்ட் ஹையஸ்ட் அன்பேர்ட் எலக்ட்ரான் மேங்கனீஸ் தான். அப்போ குரோமியம்க்கு அடுத்து ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் மேங்கனீஸ் தான் இருந்திருக்கணும். பட் பிரச்சனை என்னென்னா மேங்கனீஸ்க்கு தான் வந்து லோவஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, காப்பரும் கொஞ்சம் அதிகமான இது இருக்குது. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னா ஒரே ஒரு ரீசன் தான், ஸ்டெபிலிட்டி. ஓகே, நல்லா பாருங்கள், மேங்கனீஸில் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, 5. ஓகே, ஐ எம் ஜஸ்ட் ட்ராயிங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் மேங்கனீஸ். ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மேங்கனீஸ்க்கு வரைஞ்சோன்னா என்னாகும், 4s2 3d5ன்னு இருக்கும், கரெக்டாக. ஸோ என்ன ஆகிடுச்சு, என்னோடய எஸ் ஆர்பிட்டல் எப்படி இருக்குது, கம்ப்ளீட்லி ஃபில்ட். என்னோடய பி ஆர்பிட்டல் எப்படி இருக்குது, கம்ப்ளீட்லி அன்பேர்ட், கரெக்டாக. ஃபார் ஸ்டெபிலிட்டி என்ன சொன்னேன், ஐதர் இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஹாஃப் ஃபில்ட் ஆர் இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஃபில்ட். ஸோ நம்ம மேங்கனீஸ் எடுத்தோம்னா கம்ப்ளீட்லி ஹாஃப் ஃபில்ட், கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ இது என்ன ஆகிடுச்சு, ரொம்ப 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 ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, இதோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இவ்வளோ அதிகமாக இருக்கிறனால என்ன பிரச்சனைனா, இதோட நியூக்ளியர் சார்ஜ் வில் பி ஸ்ட்ராங்கஸ்ட். எதுக்கு, மேங்கனீஸ்க்கு நியூக்ளியர் சார்ஜ் வில் பி ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னாக்கா, இதோட எலிமெண்ட் எல்லாத்தையுமே ஓகே இட் வில் ஹோல்டு ப்ராப்பர்லி. ஓகே, இதோட எலிமெண்ட் எல்லாத்தையுமே வந்து அதாவது இதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த மேங்கனீஸ் வந்து ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ டைட்டானாக்கா, இட் வில் நாட் பி ரெடி டு ஷேர் இட்ஸ் எலக்ட்ரான் வித் த அதர் மெட்டல். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, வெயிட் அ மினிட், ஒன் மினிட். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த இடத்துல வந்து என்ன பார்த்துட்ருக்கோம், சின்ன கால் வந்துடுச்சு. ஓகே, மேங்கனீஸ் பார்த்துட்ருக்கோம், கரெக்டாக. மேங்கனீஸில் வந்து வீக் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. பட் இதுக்கிட்ட வந்து லோன் பேர் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து என்ன ஆகிடுச்சு, வீக் மெல்ட்டிங் பாயிண்ட் வருது. ஏன் அப்படி வருதுனாக்கா, ஒன்லி ஒன் ரீசன், இட் இஸ் பிகமிங் ஹைலி ஸ்டேபிள். ஓகே, ஹைலி ஸ்டேபிள் ஏன் சொல்கிறேன், இது வந்து கம்ப்ளீட்லி ஃபுல்லி ஃபில்ட் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹாஃப் ஃபில்ட். இப்படி இருக்குன்னா ஹைலி ஸ்டேபிளாக இருக்கனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ஓகே, ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ என்ன ஆகுது, என்னோடய மேங்கனீஸ் 2 ஆட்டம் இருக்குது. இது வந்து ஸோ ஸ்டேபிள் தட் இட் இஸ் ஹோல்டிங் இட்ஸ் எலக்ட்ரான்ஸ் வெரி வெல், கரெக்டாக. அதே மாதிரி இந்த மேங்கனீஸும் ரொம்ப ஸ்டேபிள், இட் இஸ் ஹோல்டிங் இட்ஸ் எலக்ட்ரான் வெரி வெல். ஸ்டில் ஏதோ ஒரு விதத்தில் இதை வந்து நம்ம வந்து பாண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதை பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர்லாம் தேவைப்படாது. ஓகே, வி ஜஸ்ட் நீட் அ வெரி லிட்டில் டெம்பரேச்சர் டு பிரேக் திஸ்.
ஓகே. ஏன்னா இது இப்படி இருந்தால் இருக்க ஸ்டேபிலிட்டியோட இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க ஸ்டேபிலிட்டி அதிகம். ஓகே. நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு எலிமெண்ட் வில் ஆல்வேஸ் ட்ரை டு பி இன் த லோவஸ்ட் ஸ்டேட், லோவஸ்ட் எனர்ஜி லெவல். ஸோ அது வந்து இப்படி பாண்ட் பண்ணி வச்சுருக்க எனர்ஜி லெவலோட இது வந்து இப்படி தனியாக இருக்க எனர்ஜி லெவல் வில் பி வெரி லெஸ். ஏன்னா பிகாஸ் தே ஆர் ஸ்டேபிள் இன் த திஸ் ஃபார்ம். இந்த ஃபார்மில் ஸ்டேபிலிட்டி இருக்கனால இட் வில் ஈஸிலி, நீங்கள் கொஞ்சம் ஹீட் கொடுத்தாலே போதும், இது வந்து 2 மேங்கனீஸை பாண்ட் பண்ணி வச்சுருந்தா இட் வில் ஈஸிலி பிரேக். ஓகே, பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஸ்டேபிள் ஆஸ் இண்டிபெண்ட் ஆட்டம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வருது. மேங்கனீஸ்க்கு வந்து இருக்கிற லோவஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. இதே ட்ரெண்டு தான். ஓகே, அண்டு மீதியெல்லாம் கம்பேரிட்டிவ்லி இதுக்கு மட்டும்தான் அதிகம், இதுக்கு வந்து ரொம்ப கம்மி. இதில் வச்சு தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அண்ட் ரிமைனிங்கு ஆஸ் யூஷுவல் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாகும் அதிகமாகும். சரி, சிமிலராக அதே ட்ரெண்டு இஸ் ஃபவுண்ட் ஃபார் டிசினா என்னென்னு நானே பார்க்கணும், எனக்கே தெரியல. மேங்கனீஸ், டிசி அண்ட் இதுக்கும். ஓகே, மேங்கனீஸ் டிசி என்னென்னு பார்த்துருவோம். டிசினா என்னதுன்னா டெக்னீட்டியம். ஓகே, டெக்னீட்டியம் அண்ட் மேங்கனீஸ் அண்ட் ரேனியம். ஓகே, டெக்னீட்டியம், மேங்கனீஸ், டெக்னீட்டியம் அண்ட் ரீனியம். இது மூணுத்துக்கும் சேம் ட்ரெண்ட். ஓகே, பாருங்கள் இந்த இடத்துல இது வந்து இந்த எலிமெண்ட் இது டங்ஸ்டன், மொலிபீனியம் அண்ட் குரோமியம். இதுக்கெலாம் ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. பட் இதுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் ஓகே, டியூ டு ஸ்டேபிலிட்டி கண்டிஷன் இதுக்கு லோ மெல்ட்டிங் பாயிண்ட் வந்துடுது. சரியா? ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் தட் மெல்ட்டிங் பாயிண்ட்டோட டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த டேபிள் வச்சு நம்ம சொல்லலாம் எந்த எலிமெண்ட்டுக்கு ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட், டங்ஸ்டன். ஓகே, ஐ திங்க் இதை வச்சு தான் நம்மளோட கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு வந்து மேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஐ மீன் ரைட் ஆர் ஐ டோன்ட் நோ. டங்ஸ்டன் தான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அதான் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன். ஓகே, ஸோ ஐ திங்க் இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டங்ஸ்டன் இஸ் த ஹையஸ்ட் மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்க மெட்டல். ஸோ தட்ஸ் இட் அபவுட் இட். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் இவ்வளோ தான். மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோம். ஓகே, நம்ம அதோட வேரியேஷன்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, நாளைக்கு கிளாஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் பிகாஸ் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, வித் திஸ் வில் கம்ப்ளீட் இட். தேங்க்யூ ஸோ மச். ரிவிஷன், கீப் ரிவைசிங் அண்ட் கீப் லேர்னிங் பீரியாடிக் டேபிள். ஓகே, குட் பை.